வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். இந்த வருஷத்துடைய சிவில் சர்வீஸ் எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் February 14 ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 3 முக்கிய மாற்றங்கள் இருக்கு. ஸோ ஒருவேளை இதை பார்க்குற நீங்கள் அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னாலும் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா போன வருஷம் மாதிரி இல்லை, ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. அது இல்லாமல் ஜென்ரலாக இந்த வீடியோவில் பேசிக்காக ஒருத்தர் ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமே எழுத போகிறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எப்படி இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணுறதுன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மாற்றங்கள்? வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபை என்ன பண்ணுவாங்கன்னா, மாணவர்கள் வந்துட்டு காலேஜ் தேர்ட் இயர்லேயோ காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேயோ எப்பயோ இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் இந்த சிவில் சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, அது ராசியான ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ போட்டு நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படிலாம் நினச்சிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த காலம் போய் இந்த வருடம் முதலாக என்ன சொன்னாங்கன்னா, சொல்லியிருக்காங்க யூபிஎஸ்சி, ஃபோட்டோ வந்துட்டு 10 நாளைக்கு முன்னாடிக்குள்ளே எடுத்துருக்கணும். அதாவது February 14 வந்துட்டு நோட்டிஃபை ஆயிருக்கு. ஸோ நீங்கள் February 4 இல்லைனா கன்சர்வேட்டிவாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி 5ஆம் தேதிக்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோவை தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபோட்டோவை நீங்கள் அதாவது இப்போ கூட எடுத்துக்கலாம் இனிமேல் நீங்கள். ஏன்னா இப்போ இது வந்து February 14 March 5 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்துட்டு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் எல்லாத்துக்கும், கூடவே ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கும் ப்ரிலிமினரி காமன். ஸோ அதுக்கையும் சேர்ந்து இருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷன் தான் இன்னைக்கு இப்போ வந்திருக்குது February 14. ஸோ இந்த ஃபோட்டோவில் அடுத்த முக்கியமானது என்னென்னா 3/4, அதாவது முக்கால்வாசி ஃபோட்டோவில் முகம் மட்டும் இருக்கணும் அப்படின்றாங்க. இவ்வளோ நாள் அப்படி இருக்காது, இந்த வாட்டி அதையும் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்ததுக்கப்புறம் உங்கள் பேர் டிஜிட்டலாக உங்கள் பேர், அது இல்லாமல் என்னைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்க, இது ரெண்டுத்தையும் அந்த ஃபோட்டோவிலே மென்ஷன் பண்ணிடணும் டிஜிட்டலில். ஸோ அதை நீங்கள் எடுக்கிற ஸ்டுடியோவில் சொன்னீங்கன்னா அவங்க பண்ணி தந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் புதுசாக இருக்குது. மிக மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் ஒருவேளை கண்ணாடி போட்டிருக்கீங்களோ, இல்லை தாடி வச்சுருக்கீங்களோ, மீசை வச்சுருக்கீங்களோ, எப்படி நீங்கள் இப்போ எடுக்க போகிறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஹால் போகிறீங்களா அதே இதில் தான் இருக்கணும். தாடி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாடியோடு தான் அங்கே போகணும். அடுத்தது மெயின்ஸு, அதுக்கு அடுத்தது இன்டர்வியூ, பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு டெல்லி போகும்போது இதே இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீசை வச்சுட்டு இப்போ நான் மீசை வச்சுருக்கேன், அப்புறம் மீசை எடுத்துருவேன், அப்புறம் தாடி வளர்த்துப்பேன், இதெல்லாம் இருக்குது. எந்த இதோ அதே தான். ஏன்னா அவங்க செக் பண்ணும்போது மேட்ச் ஆகணும்னு. ஸோ இது ஃபஸ்ட்டு முறை இந்த மாதிரி ஒரு ரூல் போட்டிருக்காங்க யூபிஎஸ்சியில். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சிலெல்லாம் உண்டு. அந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே மாணவர்கள் வந்து அந்த கொஷின் பேப்பரை அப்பீல் பண்ணலாம், டிஸ்பியூட் பண்ணலாம். ஸோ இந்த வாட்டி முறையாக அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாள் May 26 எக்ஸாமு, அதுக்கப்புறம் 7 நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு டைம் தராங்களாம். நீங்கள் வந்துட்டு ஏதாவது ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். இந்த கொஷின் சரியில்லை என்ன தோணுதோ அதெல்லாம் நீங்கள் அந்த ரெப்ரசன்டேஷனில் கொடுக்கலாம். 3வது முக்கிய இது என்னென்னா, அரை மணி நேரத்துக்குள்ள முன்னாடியே நீங்கள் ஒரு எக்ஸாம் ப்ரிலிமினரியாக இருக்கட்டும், மெயினாக இருக்கட்டும், எக்ஸாமுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஹாலுக்கு போயிடணும். இவ்வளோ நாள் வந்துட்டு எப்போ ஹால் டிக்கெட்டில் வரும்போது அந்த மாதிரி சொல்லுவாங்க, அரை மணி நேரம், அது ஒரு மாதிரி ரிக்வெஸ்ட்டாக ட்ரை டு கம்ன்ற மாதிரி போடுவாங்க. இந்த வாட்டி தெளிவாக சொல்லிட்டாங்க நோட்டிஃபிகேஷன்லேயே, அரை மணி எந்த காரணத்துக்கு அப்புறமும் இருந்தாலும் விட மாட்டோம். ஸோ அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் எக்ஸாம் ஹாலை ரீச் ஆயிடணும். ஸோ இந்த 3 முக்கிய சேஞ்சஸ்ஸு இந்த வருஷம். இது ஃபோட்டோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இமீடியட்டாக நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. புது ஃபோட்டோ தான் இருக்கணும், அதே லுக்ஸ் தான். கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ வரைக்கும் கண்ணாடி போட்டுக்கணும் அவங்கள அந்த எக்ஸாம் ஹால் போகும்போதோ இல்லை இன்டர்வியூ ஹால் போகும்போதோ. சரி, ஜென்ரலாக மாணவர்கள் எப்படி இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் தான் அப்ளை பண்ணுறீங்கன்னு வைங்களேன், எப்படி அப்ளை பண்ணணுங்க? ஸோ பேசிக்காக நான் சொல்கிறேன். யூபிஎஸ்சி கூகுள் போங்க, கூகுள் போயிட்டு யூபிஎஸ்சி ஆன்லைன்னு டைப் பண்ணுங்க. ஸோ யூபிஎஸ்சி online.nic வருது பார்த்தீங்களா? அது பண்ண உடனே யூபிஎஸ்சி வெப்சைட், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வருதா, அதை கிளிக் பண்ணுங்கள். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கிளிக் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டன் ரிசல்ட் சிவில் சர்வீஸ்னு ஃபஸ்ட்டுக்கு இது இருக்குது. அதை விட்டுட்டு அடுத்தது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன். ஸோ அதை கிளிக் பண்ணணும். இது என்னன்னா, ஒரு வாட்டி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒன் டைமு இதை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் எக்ஸாம் யூபிஎஸ்சி நடத்துகிற சிவில் சர்வீஸ் எக்ஸாம், ஃபாரஸ்ட் சர்வீஸும் சிவில் சர்வீஸும் ஒன்று, இது இல்லாமல் யூபிஎஸ்சி நிறைய எக்ஸாம் நடத்துது, புரியுதுங்களா? எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் சிஏபிஎஃப் எக்ஸாம், ஆர்ம்டு அந்த சிஏபிஎஃப், சிஏஎஸ்எஃப்ஓ, பிஎஸ்எஃப்ஓ, ஸோ அதுக்கும் யூபிஎஸ்சி தான் நடத்துகிறாங்க. ஸோ யூபிஎஸ்சி நடத்துகிற எல்லா எக்ஸாமுக்கும் இது யூஸ் ஆகும், இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபில் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் பண்ண முடியும். சிவில் சர்வீஸ் இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷனுக்கு.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட்னு ஒன்று இருக்கா, அதை விட்டுருங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அதை கிளிக் பண்ணுங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ண உடனே பேசிக் டேட்டா கேட்குங்க. என்னென்ன நேமு, வெரிஃபை நேமு, பேர் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? பேர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் 10th ஸ்டாண்டர்ட் மார்க்குக்கு அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் உங்கள் மார்க் லிஸ்ட்டில் இருக்குல்ல அந்த பேர், அதற்கப்புறம் ஒரு சில மாணவர்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதை ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணியிருக்கணும். சேஞ்ச் பண்ணுறது அது கெசட் கவர்மெண்ட்டோட இதில் போய் கெசட் நோட்டிஃபை ஆயிருந்துச்சுன்னா அந்த சேஞ்சு நேம் அதை புது நேமை இங்கே கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது ஜெண்டர் இருக்குது. இதெல்லாம் டேட் ஆஃப் பர்த், வெரிஃபை டேட் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேம், வெரிஃபை ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், மைனாரிட்டி ஸ்டேட்டஸு, நீங்கள் மைனாரிட்டியாக இருந்தால் அதை இங்கே கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஸ்டாண்டர்ட் இது தாங்க. கிளாஸ் 10 போர்டு எக்ஸாமினேஷன் ரோல் நம்பர். நிறைய பேருக்கு ஐயோ ரோல் நம்பர் அன்னைக்கு அந்த காலத்தில் கேட்டால் எப்படின்னு யோசிப்பீங்க. உங்கள் மார்க் லிஸ்ட்டில் இருக்கும் அந்த ரோல் நம்பர். 10th ஸ்டாண்டர்ட் மார்க் லிஸ்ட்டை பாருங்கள், அதில் இருக்கும். ஸோ அதை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து செக்யூரிட்டி கொஸ்டின் 1, 2ங்க. யார் ஃபேவரட் ஹீரோ இல்லைங்க, சப்ஜெக்ட்டு, எந்த மதருடைய பர்த் பிளேஸு, இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் டேட்டா இருக்குது, ஃபேவரட் கலரு, ஏதோ ஒன்று. ஸோ 2 கேள்விக்கும் ஒருவேளை நீங்கள் பின்னாடி மறந்துட்டிங்கன்னா இந்த செக்யூரிட்டி கொஸ்டின் யூஸ் ஆகும். ஸோ செக்யூரிட்டி கொஸ்டின் 1, செக்யூரிட்டி கொஸ்டின் 2 முடிச்சதுக்கப்புறம் கேப்சா டேட்டா போயிட்டு இதை நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் வருது. இந்த பேஜில் எப்படி இருக்கும்னா இமெயிலு, அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர். ஸோ இது 2த்துக்கும் நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே அங்கே போய் பாருங்கள், உங்கள் இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் அங்கே ஓடிபி வந்திருக்கும், வேறு ஓடிபி. அது 2த்தையும் சப்மிட் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கு அங்கே ஓடிபி வரலன்னா அவசரப்படாதீங்க, ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்குது, கொஞ்சம் லேட்டாக வந்தாலும். ஸோ அப்படி இல்லைன்னா அந்த ரீசெண்ட் பண்ணிட்டீங்கன்னா குழப்பம் வரும். ஸோ அதை பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்துருங்க. இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. ஸோ இந்த ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு போயிட்டு ஒன்று இமெயில் ஐடியோ இல்லை மொபைல் நம்பரையோ இந்த 2த்தில் எதையோ கொடுத்து நீங்கள் இப்போ திருப்பி இது பண்ணுங்கள், ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்டா இப்போ உங்களுக்கு புது பேஜ். இப்போ தான் நீங்கள் சிவில் சர்வீஸ்க்குன்னு ஆரம்பிக்க போகிறீங்க. இது இப்போ 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் ஓடிபி பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் ஸோ இப்போ இனிமேல் தான் சிவில் சர்வீஸ்க்கு இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னா இந்த பேஜ் வந்துருங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேஷ்போர்டு, லேட்டஸ்ட் டேஃப் இந்த மாதிரிலாம் இருக்கா, அதில் லாஸ்ட்டில் போங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பார் எடிட் ப்ரொஃபைல் அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு இது எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதர் தேன் அப்படி கீழே இருக்குது பார்த்தீங்களா, மேலே ஓடிஆர் இருக்குது, கீழே இது அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு அப்ளிகேஷன் போகிறோம் இந்த வருஷம் சிவில் சர்வீஸ்க்குங்க. ஸோ அந்த 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் இனிமேல் எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் இருக்கா, சிவில் சர்வீஸ்ன்னு அதுலேயே பாருங்களேன். 5 சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமு, ஃபாரஸ்ட் சர்வீஸு 2024 இதெல்லாம் வந்துட்டு பார்ட் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்க, அதை அதில் கீழே கிளிக் ஹியர் அதை கிளிக் பண்ணினீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தயவுசெய்து வாசிங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வாசிச்சுட்டு அப்புறம் எஸ் அதை புரிஞ்சிட்டான்னு கேட்பீங்க. புரிஞ்சிச்சுன்ட்டு எஸ்ன்னு நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்போது அப்ளிகேஷனை ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். ஏற்கனவே நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் இப்போ ஃபில் ஆகிடும். ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும்தான், நேஷ்னாலிட்டி கூட ஃபில்டு, மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா, இதெல்லாம் கொடுப்பீங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு இதெல்லாம் பேசிக் டேட்டா தாங்க. கம்யூனிட்டி, செலக்ட் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் செலக்ட் யுவர் டிகிரி சப்ஜெக்ட், இதெல்லாம் பேசிக் டேட்டா. அதுக்கு அடுத்தது இந்த அட்ரஸ்ஸு நீங்கள் இப்போ கொடுக்கும்போது எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன்னா, இதுதான் உங்களுடைய இன்டர்வியூ வரைக்கும் போகுதுங்க, இந்த டேட்டா தான். ஸோ இது இன்டர்வியூக்கு கேள்வி கேட்குறதுக்கு இப்பயே நீங்கள் வழிவகுத்துடலாம். எப்படி பண்ணலான்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்பேத்கர் சிலை இருக்குது, காந்தி சிலை இருக்குது அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப பக்கத்தில் இருக்கணும் இல்லை, நியர் காந்தி ஸ்டாச்சு. ஸோ அப்போ காந்தியிலேருந்து கேள்வி ஆரம்பிக்கலாம். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்டியன் வைங்களேன், பக்கத்தில் ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கோ இல்லை கருமாரி அம்மன் கோயில் இருக்கோ, அதை பற்றி நியர் கருமாரி அம்மன் டெம்பிள். நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருந்தால் நியர் பக்கத்தில் உள்ள டெம்பிளோ சர்ச்சோ, நீங்கள் ஒரு ஹிந்துவாக இருக்கிறீங்கன்னு வைங்களேன், பக்கத்தில் ஏதோ ஒரு சர்ச் இருந்தால் நியர் தட் சிஎஸ்ஐ சர்ச்சு இப்படி போட்டிங்கன்னு வைங்களேன், எடுத்த உடனே அந்த கேள்வி இது என்ன சர்ச்சுன்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஒரு ஹிந்துவாக இருந்துக்கிட்டு அடுத்த மதத்தை பற்றி ஒரு சர்ச்சு, இந்த மாதிரி இந்த சர்ச்சு இப்படி இருக்குது, இல்லை இந்த மீனாட்சி அம்மன், ஒரு கிறிஸ்டியனாக இருந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயில் இந்த காலத்தில் இருந்தது இந்த ஆர்கிடெக்ட், அப்போ சொன்னீங்கன்னா நீங்கள் மதத்தையும் தாண்டியவர் அதை தானே எதிர்பார்ப்பாங்க யூபிஎஸ்சியில். ஸோ நீங்கள் ஒரு அபவ் ரிலீஜன்றதை ப்ரூவ் ஆகிறதுக்கு ஸோ அதுக்கு இங்கே வழிவகுத்துடலாம். இன்னொன்று, நீங்கள் ஒருவேளை கிராமம் சைட்லேருந்து வந்திருக்கீங்கன்னா, ஒருவேளை ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கீங்கன்னா
அந்த பேரை போடும்போது உங்க கிராமம் பேர் போட்டு பக்கத்துல வில்லேஜ்னு மென்ஷன் பண்ணிருங்க. ஸோ அவங்க பார்க்கும்போது, ஓ! ஒரு ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து ஸ்டூடெண்ட் வரான்னு இன்டர்வியூல பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவா இருக்கும். சரி, அதுக்கு அடுத்தது கிரீமி லேயரா, நான் கிரீமி லேயரா, உங்களுடைய ஓபிசி சர்டிஃபிகேட் நம்பர் இப்ப இது பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ன்னு கேட்குற இடத்துல ஓபிசி சர்டிஃபிகேட் வேணும். நீங்க வந்துட்டு ஓபிசியோ, இடபிள்யூஎஸோ, ஷெட்யூல் காஸ்ட்டோ, ஷெட்யூல் ட்ரைபோ எல்லா சர்டிஃபிகேட் நம்பர். ஸோ அந்த சர்டிஃபிகேட்ட வச்சுட்டு தான் அப்ளை பண்ண முடியும். சார் நான் பிசி தான், ஆனா ஓபிசி நான் கிரீமி லேயர் தான், ஆனா சர்டிஃபிகேட் வாங்கலன்னா, நீங்க அந்த நம்பர் இல்லன்னா உங்களுக்கு இப்ப வேலிடா இருக்கணும் உங்க சர்டிஃபிகேட். ஒரு சிலர் சர்டிஃபிகேட்ல ஒரு குழப்பம் வரும். ஓபிசி குறிப்பா ஓபிசி நான் கிரீமி லேயருக்கும், இடபிள்யூஎஸ்க்கும். என்னன்னா மார்ச் 31 வரைக்கும் தான் வேலிடிட்டி குடுப்பாங்க. அப்போ பிரிலிம்ஸ் எப்போ? மே மாசம் நடக்கப்போகுது. அந்த டைம் வேலிட் இருக்காது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னு கேட்பீங்க. அது பிரச்சனை இல்ல. நீங்க இத அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு வேலிடிட்டி இருந்தா போதும். ஸோ இப்ப மார்ச் 31 வரைக்கும் இப்ப தான் நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்கல்ல. ஸோ அது பிரச்சனை இல்ல. அதற்கு அப்புறம் நீங்க வந்து டிகிரி இதெல்லாம் நீங்க இது பண்ணீங்க. டெசிக்னேஷன் இதெல்லாம் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் இதுதாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, அடுத்த மத்த டீட்டெயில்ஸ்லாம் குடுத்ததுக்கப்புறம் கன்டின்யூ பண்ணுங்க. அது கூட இன்னொரு முக்கியமான விஷயம், சிவில் சர்வீஸ் எக்ஸாமும், ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமும் சேர்த்து நீங்க ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கே 10க்கு பிரிப்பேர் பண்ணலனாலும், அதையும் சேர்த்து ஒரு ஆப்ஷன் கேட்கறான். ஒன்லி சிவில் சர்வீஸா, ஒன்லி ஃபாரஸ்ட் சர்வீஸா, இல்லன்னா சிவில் சர்வீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் சர்வீஸான்னு. ஸோ நீங்க 2த்தையுமே குடுங்க. குடுத்ததுக்கப்புறம் பின்னாடி ஆப்ஷனல்ல ஃபில் பண்ணும்போது, அவங்களே இப்போதைக்கு நீங்க பிரிப்பேர் பண்ணாலும் சிவில் சர்வீஸோட மெயின்ஸ் எப்போங்க? செப்டம்பர்ல. ஃபாரஸ்ட் சர்வீஸ் நவம்பர்ல தான் இருக்கும். டைம் இருக்கும். அந்த டைம்லயே கூட ஜியாலஜி, ஃபாரஸ்ட்ரி இந்த மாரி ஆப்ஷன்லாம் போட்டுட்டு படிச்சிரலாம். ஸோ டெடிகேட்டடா படிச்சீங்கன்னா, அப்போ படிச்சிரலாம். ஸோ வேணும்னா அந்த 2 ஆப்ஷனையும் நீங்க சேர்த்து கிளிக் பண்ணலாம். ஸோ இத சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கன்டின்யூ போட்ட அப்புறம் அடுத்த பேஜுக்கு போறோம். ஸோ அடுத்த பேஜ்ல அது இப்படி வருது பாருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் சிவில் சர்வீஸ் பிரிலிமினரி எக்ஸாம். ஸோ இதுல வந்துட்டு கிளைமிங் ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு கேட்பாங்க. இதுலயும் நெறைய மாணவர்களுக்கு குழப்பம் வரும். என்னன்னா, இப்போ ஓபிசி கேண்டிடேட்டோ, ஷெட்யூல் காஸ்ட் கேண்டிடேட்டோ, ஷெட்யூல் ட்ரைப் கேண்டிடேட்டோ எல்லாருமே இங்க எஸ் போட தேவையில்ல. உங்க ஏஜ் 32 ஏன்னா மினிமம் ஏஜ் என்னங்க 21 மேக்ஸிமம் ஏஜ் ஜெனரல் கேட்டகரிக்கு 32. ஸோ ஒரு ஓபிசி கேண்டிடேட்ட நீங்க வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வயசு இப்ப 26 ஆகுது. நீங்க அங்க எஸ் போட தேவையில்ல. 32க்கு அப்புறம் இருக்கிற மாணவர்கள் தான். நீங்க ஓபிசியா இருக்கலாம், ஷெட்யூல் காஸ்ட்டா இருக்கலாம், ஷெட்யூல் ட்ரைபா இருக்கலாம். உங்க வயசு ஒருவேள 33 34 வருதா, அப்பதான் எஸ்ன்னு நீங்க கிளிக் பண்ணி, ஆமா ஏஜ் ரிலாக்சேஷன். மத்தபடி உங்க வயசு இப்பதான் 23 நான் ஷெட்யூல் ட்ரைப் பிரச்சனை இல்ல. அப்ப ஏஜ் ரிலாக்சேஷன் இப்ப தேவையில்ல உங்களுக்கு. ஸோ அத இது பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது திருப்பி கன்டின்யூ குடுங்க. கன்டின்யூ குடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போது. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரிலாக்சேஷன் கேட்டகரி என்ன? ஒருவேளை ஏஜ் ரிலாக்சேஷன் எஸ்ன்னு குடுத்திருந்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்க என்ன கம்யூனிட்டியோ அத எ எத பேஸ் பண்ணி உங்க ஏஜ் ரிலாக்சேஷனோ அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது நம்ம வந்துட்டு இத கன்டின்யூ பண்ணுவோம். ஸோ இப்ப வந்துட்டு இந்த ஃபோட்டோ ஐடி கார்டு நீங்க ஃபோட்டோ ஐடி கார்டே பாஸ்போர்ட்ட குடுக்கலாம், ஆதார் குடுக்கலாம், எதுனா குடுக்கலாம். ஆனா இந்த ஐடி கார்ட தான் நீங்க பிரிலிம்ஸ் எக்ஸாம்க்கும் ஹால் டிக்கெட் கூட உங்க ஐடி கார்டையும் எடுத்துட்டு போணும். அப்ப இதே ஐடி கார்ட தான் நீங்க கொண்டு போணும். ஸோ பெட்டர் என்ன பொறுத்தவரைக்கும் ஆதார் கார்டு. ஏன்னா பாஸ்போர்ட் எல்லாம் அங்கங்க கொண்டு போயிட்டு இருக்க முடியாது. தொலைஞ்சதுன்னா ரிஸ்க். ஸோ அதனால ஆதார் கார்ட குடுத்துருங்க. ஸோ ஆதார் கார்ட குடுத்துட்டு, அதுக்கு அடுத்தது ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் ஃபில் பண்ணிருவீங்க. ஸோ இதுக்கு அடுத்தது உங்களுடைய சென்டர்லாம் கேட்கும். பிரிலிம்ஸ்க்கு, மெயின்ஸ்க்கு நீங்க என்ன சென்டர் எல்லாத்தையுமே இங்கேயே ஃபில் பண்ணிறணும். மெயின்ஸ் சென்டர் பிரிலிம்ஸ் சென்டர் இதுக்கு அடுத்த பேஜ்ல வரும். ஃபர்ஸ்ட் மெயின்ஸு. ஸோ மெயின்ஸ்ல அப்போ நீங்க என்ன லாங்குவேஜ்ல எழுத போறீங்க? தமிழ்ல எக்ஸாம் எழுத போறீங்கன்னா, இங்கேயே மென்ஷன் பண்ணிடணும். ஜிஎஸ், ஆப்ஷனல் இதெல்லாம் நீங்க தமிழ்ல எழுத போறீங்கன்னா, அதெல்லாம் இங்கேயே மென்ஷன் பண்ணிடணும். அது இல்லாம ஒன் ஆஃப் தி அந்த கம்பல்சரி பேப்பர் ஒண்ணு உண்டு. மொத்தம் யுபிஎஸ்சி மெயின்ஸ்ல 9 பேப்பர். அதுல இங்கிலீஷும், தமிழும் வந்துட்டு கம்பல்சரி குவாலிஃபையிங் பேப்பர். அந்த குவாலிஃபையிங் பேப்பர் என்னன்னா 300க்கு 75 எடுத்தா போதும். ஸோ அப்ப இந்த தமிழ் லாங்குவேஜ் ஏன்னா நீங்க இந்த வீடியோ பார்க்கறனால தமிழ், இல்லன்னா ஒருவேளை மலையாளமோ, தெலுங்கோ என்ன லாங்குவேஜ்னாலும் குடுத்துக்கலாம். ஸோ அந்த லாங்குவேஜ நீங்க என்ன உங்களுடைய கம்பல்சரி பேப்பர் அந்த குவாலிஃபையிங் பேப்பர் அதையும் குடுக்கணும். இன்னொன்னு உங்களுடைய ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்ஷனல், எஸ்ஏ இதெல்லாமும் என்ன லாங்குவேஜ்ல எழுத போறீங்கன்னு இங்க ஆப்ஷன் கேட்பாங்க. ஸோ இத பண்ணிட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அடுத்தது இத கன்டின்யூ பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் பேமெண்ட் பேஜ் தாங்க. ஸோ பேமெண்ட் அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த ஃபோட்டோலாம் ஏற்கனவே அந்த 10 நாளைக்குள்ள எடுத்த ஃபோட்டோவையும் அப்லோட் பண்ணணும். மறந்துறாதீங்க. உங்க நேமும், என்னைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்க அந்த டேட்டும் அந்த ஃபோட்டோல இருக்கணும். பேமெண்ட்ல நெறைய ஆப்ஷன் இருக்குங்க. யுபிஐலயே எல்லாத்துலயும் பண்ணலாம். நெட் பேங்கிங்ல வேணும்னாலும் பண்ணலாம். நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு.
ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ரிலிம்ஸோடைய இதுவும் உண்டு. நீங்க ப்ரிலிம்ஸோடைய சென்டர் அதெல்லாம் இங்க குடுக்கணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துட்டு, கடைசில எல்லாத்தையும் போட்டு சப்மிட் பண்ணிட்டா, உங்களுக்கு யுபிஎஸ்சியோடைய இந்த ஃபார்ம் சப்மிட்டட் இந்த வருஷத்துடைய நோட்டிஃபிகேஷன்க்கு நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ் எழுதுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். அது இல்லாம உங்களுக்கு ஒரு வேளை இது யூஸ்ஃபுல்லா இல்லனாலும், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க யாருக்காவது ஷேர் பண்ணி, யாருக்கோ ஒருத்தருக்கு இது பிரயோஜனமா இருக்கும். தொடர்ந்து இந்த சேனல் மூலமா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.